யார் யாருக்கு எத்தனை சீட்? திமுக கூட்டணி இறுதி செய்த ஸ்டாலின். ஃபுல் டீடைல்ஸ். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்ட நிலையில பிற கட்சிகளுக்கான பட்டியலை கிட்டத்தட்ட திமுக இறுதி செஞ்சிருக்கு. விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு 8 முதல் 1 தொகுதிகள் வர ஒதுக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில திமுகவோட உத்தேச தொகுதி பங்கீடு குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சுக்கிட்டு வருது. பல மாதங்களா தமிழகத்தின் பக்கம் எட்டி கூட பார்க்காத டெல்லி தலைகள் அடிக்கடி வர தொடங்கி இருக்காங்க. பாஜக, காங்கிரஸ்னு தேசிய கட்சிகளோட தலைவர்கள் தற்போது பாதி நாட்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுக முழுக்க கூட்டணி விவகாரங்களையே தனியா கையாண்டு வருது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில தனித்தனியா குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க தங்களோட வேலைகளை தொடங்கிட்டாங்க. KN நேரு உள்ளிட்டோர் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும், கனிமொழி உள்ளிட்டோர் தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டோட தேசிய கட்சியான காங்கிரஸ் திமுக முதுகில ஏறிதான் பல ஆண்டுகளா சவாரி செஞ்சுக்கிட்டு வருது. தற்போதைக்கு நடிகர் விஜய காரணம் காட்டி கூடுதல் தொகுதிகள், ஆட்சி அதிகாரத்துல பங்கு, ராஜ்யசபா சீட்டுன்னு கேட்டு நெருக்கடி கொடுத்தாலும் திமுக காங்கிரஸ லெப்ட் ஹேண்ட்ல தான் டீல் செஞ்சிச்சு. கூடுதல் தொகுதிகளை தர முடியாது, ராஜ்யசபா சீட்டு தந்தாலும் வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு தர முடியாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை தான் டெல்லிக்கு அனுப்புவோம்னு திட்டவட்டமா கூறி அதை செஞ்சும் முடிச்சிருக்காங்க. திமுக தலைமையிலான கூட்டணியில காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் நீதி மையம், தேமுதிக, SDBI, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை, திராவிட வெற்றி கழகம், புதிய திராவிட கழகம், கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் ஆகியவை இருக்கு. தற்போதுள்ள சூழல்ல காங்கிரசுக்கு 28+1, தேமுதிகவுக்கு 8+1, விசிகாவுக்கு 8, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 6, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 6, மதிமுகவிற்கு 6, தவகவிற்கு 2, மக்கள் நீதி மையத்திற்கு 2, கொங்கு இளைஞர் பேரவைக்கு 1, IUMLக்கு 2, மமகவிற்கு 2, மஜகவிற்கு 1, SDBI 1, முக்குளத்தோர் புலிப்படை 1, தமிழர் தேசம் கட்சி 1, கொங்குநாடு தேசிய கட்சி 2, அனைத்து இந்திய ஃபார்வர்டு பிளாக் 1, முக்குளத்தோர் முன்னேற்ற கழகம் 1, ஆதித்தமிழர் பேரவை 1, மக்கள் விடுதலை கட்சி 1, கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் 1 என மொத்தம் 82 சீட்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க திட்டமிட்டிருக்கு திமுக. மீதமுள்ள 152 தொகுதிகள்ல திமுக தன்னோட வேட்பாளர்களை நேரடியா நிறுத்துது. அதே நேரத்துல மதிமுக, மக்கள் நீதி மையம், கொங்கு இளைஞர் பேரவை, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மமக, மஜக, முக்குளத்தோர் புலிப்படை, ஃபார்வர்டு பிளாக், ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சின்னு கிட்டத்தட்ட 25 முதல் 30 தொகுதிகள்ல கூட்டணி கட்சிகள் நின்னாலும் அவை திமுக சின்னமான உதயசூரியன்ல நிக்க வைக்க திமுக திட்டமிட்டு இருக்கு. இதன் மூலம் 180க்கும் அதிகமான தொகுதிகளை திமுகவே நிற்பதாவே கணக்கில் எடுத்து கொள்ளப்படும். இதன் மூலம் இந்த ஆண்டு தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிற முனைப்புல இருக்கு. மேற்கண்ட பட்டியல் உத்தேச பட்டியல் தான். இதுல சில மாற்றங்கள் கடைசி நேரத்துல செய்யப்படலான்னு சொல்றாங்க அரசியல் நிபுணர்கள்.